கிராமங்கள் ஒழியணும்னார் பெரியார். கிராமங்கள் ஒழியணும்னா ஒழிஞ்சாதான் அங்கே தீண்டாமை ஒழியும். கிராமம் ஒழிஞ்சாதான் இந்த மாதிரி கள்ளச்சாராயமும் இன்றைக்கு நவீனமாக வரக்கூடிய இந்த பிரச்சனையை ஒழியணும்னு என்ன செய்யணும்? 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வருகின்ற போது மாவட்ட வாரியாக ஒரு பட்டியல் போடுவாங்க. ஒரு 15 ஆண்டுகளாக அதை பார்க்கும்போது கடைசி நிலையில் உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தான். தென் மாவட்டங்கள் கூட முன்னேறிடுச்சு. ஆனால் வட மாவட்டங்கள், அதில் வன்னியர்கள் வாழக்கூடிய மாவட்டங்கள் மிக மிக கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய நிலை. அங்கேதான் வேறு வழி இல்லை, மதுவிலக்கும் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னா, அந்த சாவியை குறைக்கணும்னு சொன்னா வேற வழியே இல்லை, நீங்க டாஸ்மாக்ல விலையை குறைக்கணும். சாதி ஆணவம் இங்கு அடிப்படையாக கோரிக்கையாக வைத்திருப்பது அரசு ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டும். அந்த சட்டத்தை இயற்றினால்தான் இந்த ஆணவ போக்கு மாறும் என்கின்ற அடிப்படையில் தான் நீண்ட காலமாக அந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அரசு காலந்தாழ்த்தாமல் அந்த சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதே போல அந்த சாதி ஆணவம் சாதிய வெறியால் வருகின்றது. அந்த வெறியை ஒழிக்கவும் தீண்டாமையை தடுக்கவும் சமீபத்தில் நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒரு அருமையான தெளிவான ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்திருக்கின்றார்கள். அதை அரசு உடனடியாக அமுல்படுத்த வேண்டும். அது பள்ளிகள் தொடங்கி மக்கள் வரைக்கும் அனைவரிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த சாதிய எண்ணங்களை மாற்றுவதற்கு அந்த அறிக்கை துணை புரியும். அதை அரசு நிறைவேற்ற வேண்டும். அதே போல கள்ளச்சாராயத்தை பற்றி இங்கே அதற்காகவும் தீர்வு காண இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முழு மதுவிலக்கு என்று சொன்னாலும் கள்ளச்சாராய சாவுகள் குறைந்து விடாது. அதுக்கு உதாரணம் குஜராத் தான். தமிழ்நாட்டை விட அதிகமாக கள்ளச்சாராய சாவுகள் குஜராத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அதை மறைத்துவிட்டு பாரதிய ஜனதா கட்சி இப்போது சிபிஐ விசாரணை என்று நாடகம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த கள்ளச்சாராய சாவு சாராயம் இல்லாத இடத்துல அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் சொல்ல போனால் இந்த தமிழ்நாட்டிலே இந்த கள்ளச்சாராய சாவும் எங்கே நடைபெறுகிறது என்று பார்த்தால் கல்வி அறிவு குறைவான மாவட்டங்களில் நடைபெறுகின்றது. +2 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வருகின்ற போது மாவட்ட வாரியாக ஒரு பட்டியல் போடுவாங்க. ஒரு 15 ஆண்டுகளாக அதை பார்க்கும்போது கடைசி நிலையில் உள்ள மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் தான். தென் மாவட்டங்கள் கூட முன்னேறிடுச்சு. ஆனால் வட மாவட்டங்கள், அதில் வன்னியர்கள் வாழக்கூடிய மாவட்டங்கள் மிக மிக கல்வியில பின்தங்கி இருக்கக்கூடிய நிலை. அங்கேதான் தொழிற்சாலைகள் இல்லை. அங்கேதான் போதுமான அளவுக்கு வருமானம் இல்லாத நிலை. இந்த கள்ளச்சாராயத்துக்கு காரணமும் வருமானம் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் தான். ஏன் இந்த சாராயத்தை வாங்கி குடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது இது 30 ரூபாய்க்கு கிடைக்குது, டாஸ்மாக் போனால் 150 ரூபா ஆகுது, ஆகவே 30 ரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறதுக்காக குடிக்கிறோம் என்று. ஆக ஒன்று புரிகின்றது. ஒன்று மதுவிலக்கு முழுமையாக கொண்டு வந்தாலும் இது நடக்கும். ஆகவே அரசு வேறு வழி இல்லை. ஒன்று கல்வி அறிவை பண்ணணும். 2வது பெரியார் அவர்கள் சொன்னது மாதிரி அந்த கள்ளக்குறிச்சியில கூட கிராமங்கள்ல தான் நடக்குது. கிராமங்கள்ல தான் அதிகமா. கிராமங்கள் ஒழியணும்னார் பெரியார். கிராமங்கள் ஒழியணும்னா ஒழிஞ்சாதான் அங்கே தீண்டாமை ஒழியும். அங்கே கிராமம் ஒழிஞ்சாதான் இந்த மாதிரி கள்ளச்சாராயமும் இன்றைக்கு நவீனமாக வரக்கூடிய இந்த பிரச்சனையை ஒழியணும்னு என்ன செய்யணும்? அதை தொழிற்சாலைகளும் அதை ஒரு நகர்ப்புறமாகவும் மாற்ற வேண்டும் என்கின்ற அளவிலே அது நடந்தால்தான் அந்த கள்ளச்சாராயம் தீரும். அதுக்கு அடிப்படை
வேறு வழி இல்லை, மதுவிலக்கும் கொண்டு வர முடியாதுன்னு சொன்னா, அந்த சாவியும் குறைக்கணும்னு சொன்னா வேற வழியே இல்லை. நீங்க டாஸ்மாக்ல விலையை குறைக்கணும். டாஸ்மாக்ல விலையை குறைச்சா அவங்க நிச்சயமா கள்ளச்சாராயத்தை குடிக்க மாட்டான். ஏன்னா அது இங்கேயே கிடைக்குது, இந்த விலையில இங்க கிடைக்குதுங்கும் போது அங்க போக மாட்டாங்க, குடிக்க வாய்ப்பு இருக்காது. ஆகவே அதை தான் தீர்வென்றால் அதையும், ஏன்னா டாஸ்மாக நிறுத்த போறதில்லை, ஆனா கள்ள சாவையாவது நிறுத்தலாம், அதுக்கு விலையை குறைச்சாவது அதை நிறுத்த முடியும். அந்த அடிப்படையில இந்த கோரிக்கைகள் அத்தனைக்கும் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் துணை நிற்கும், நிறைவேற்றுவதற்கும் நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றோம். நன்றி. தடுப்பு சட்டத்தில் கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், பாதுகாத்திடு, 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 மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களை பாதுகாத்திடு, பாதுகாத்திடு, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, கள்ள சாராய சாவுகளை, கள்ள சாராய சாவுகளை தடுத்து நிறுத்து, தடுத்து நிறுத்து, ஒழித்திடு, 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 தமிழ்நாடு முழுவதும் கள்ள சாராயம் விற்பதை கண்டறிந்து ஒழித்திடு, கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், மது விலக்கு அமலாக்க, மது விலக்கு அமலாக்க, காவல்துறை அதிகாரிகளை கைது செய், கைது செய், கைது செய், கைது செய், பாதுகாப்பு வழங்கு, பாதுகாப்பு வழங்கு, பட்டியலின மக்களுக்கு, பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கு, பாதுகாப்பு வழங்கு, மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு, மத்திய அரசு திரும்ப பெற, திரும்ப பெற, திரும்ப பெற, திரும்ப பெற, எழுத்தாளர் அருந்ததி ராய் மீதான பொய் வழக்கை திரும்ப பெற, திரும்ப பெற, திரும்ப பெற, திரும்ப பெற, ஒழித்திடு, 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 தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை ஒழித்திடு, 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 அமல்படுத்து, 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 தமிழ்நாட்டில், தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கை அமல்படுத்து, அமல்படுத்து, கண்டிக்கின்றோம், 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 திருநெல்வேலி மாவட்ட, திருநெல்வேலி மாவட்ட சிபிஎம் அலுவலகம் மீது, சிபிஎம் அலுவலகம் மீது கொலை மிரட்டல் விடுத்த சாதி வெறியர்களை கண்டிக்கின்றோம், 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 விட மாட்டோம், விட மாட்டோம், விட மாட்டோம்.